ஆனால் அல்லாஹ் எதை குர்பானி கொடுக்க சொன்னானோ அது பாரு ஈஸியாக கிடைக்கும். நீ வந்து மானையோ முயலையோ அல்லாஹ் குர்பானி கொடுக்க சொன்னால் கிழிஞ்சது, எங்கே போய் தேடி எங்கே போய் பிடிச்சி வர்றது. அப்போ அல்லாஹ் அதில் பர்க்கத் செஞ்சுட்டான். நீ எது அதிகமாக அறுக்கிறியோ அதானே அதிகமாக அழியணும். தேடி தேடி அறுக்கிறது அதுதான் அழியணும், ஆனால் அதுதான் அதிகமாக வளருது. நான் முயல் 12 குட்டி போடுது ஒரு டைமில், 6 12 இப்படி டஜன் கணக்கில் தான் போடும். ஆனால் அது ஊருக்குள்ளே எங்கே பார்த்தாலும் முயலாக தான் இருக்கணும். யாரும் பெருசாக அறுத்தா சாப்பிட்ற மாதிரியும் தெரியல, ஆனால் முயல் எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல. நாம் என்ன சாப்பிட்றோமோ அல்லாஹ் அதில் தான் பர்க்கத்து கொடுக்குறான். கோழி சாப்பிட்றோம், பர்க்கத்து இதான் அல்லாஹ் உணவளிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு சான்று. அப்போது எது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா பின்னாடி வரும். பன்றி, கோரை பற்கள் இருக்கிற விலங்குகள், கைகளால் உண்ணும் பறவைகள், என்ன அந்த கையில் வந்து கிழிச்சது சாப்பிட முடியாது, அது மாதிரி. ஆனால் நீங்கள் இஹ்ராமுடைய நிலையில் வேட்டையாடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அன்று. என்ன சொல்கிறான்ல,